எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்குல குழிப்பணியாரம், இனிப்பு பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்துடக்கூடாது, மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு, இது ஒரு கப் அளவு இருக்குது அப்படின்னா 2 கப் அளவு புளிக்க வச்ச இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெல்லம் நல்லா கரையணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது உடனே இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்றிடலாம். குழிப்பணியாரக்கல்லில் நெய் தடவிட்டு பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை ஊற்றிட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் யம்மியான சக்கரவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம் ரெடி. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும், அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக். நான் சொல்கிற குவான்டிட்டி உங்களுக்கு 20லேருந்து 25 பணியாரம் வரைக்கும் கிடைக்கும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே எவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.